முதல்ல மாவை இந்த அளவுக்கு நல்லா நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சிக்கணும். ஓரமெல்லாம் குண்டாக இருக்கக்கூடாது. நல்லா தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டு இந்த மாவை இப்படி 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 போட்டு இதையும் நல்லா தேய்க்கணும். நெய்யும் கலந்து வச்சுருக்கேன். அதை இது மாதிரி நல்லா தடவி நல்லா தேய்ச்சிட்டு அப்புறம் இதை இப்படி இந்த சைடை இப்படி இப்படி பண்ணி இதுலேயும் எண்ணெயை கலந்து நல்லா எண்ணெயை தடவி 2 பக்கமும் நல்லா தேய்க்கணும். நல்லா தேய்க்கணும். இப்போ 4 பக்கமும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு எடுத்துடணும். எடுத்துட்டு நடுவில் நல்லா அமுத்தி விடணும். நடுவில் மட்டும் சுற்றி விட்டு சுற்றி எதுவும் டச் பண்ணக்கூடாது. அமுத்தி விட்டு சப்ஜி எதுவும் வைக்கணும். சமோசாக்கு உள்ள சப்ஜி வச்சுட்டு தண்ணியை விட்டு சுற்றி இப்போ இந்த ஓரத்தை தண்ணியை வச்சு தடவி மெதுவாக இதை எடுத்து அப்படியே மூடணும். மூடி இறக்க மூடி இதை இப்படி பண்ணி அதே மாதிரி இதை இப்போ நான் அதை போட்டு மீடியம் சைஸில் தான் வைக்கணும். அடுப்பை மீடியமில் தான் இருக்கணும். அடுப்பு ரொம்ப கணக்கணன்னு எரியக்கூடாது. ஏற்கனவே போட்டிருக்கேன். நல்லா வேகட்டும். இப்படி வேகணும். வேகணும். அதை மெதுவாக இதை அப்படியே திருப்பி விடணும். திருப்பி விட்டால் சூப்பராக லேயராக சமோசா ரெடி. சுண்டக்கடலை மசாலா, இதை சோளியம்பும் சமோசா க்ரீன் சட்னியோட ரெடி. வீட்டிலேயே நல்லா டேஸ்ட்டாக பண்ணி சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. நன்றி. இங்கே பீன்ஸு, முட்டைக்கோஸு எல்லாத்தையும் உருளைக்கிழங்கு வேக வச்சு முதல்ல எடுத்து வச்சுட்டு பீன்ஸ் முட்டைக்கோஸை வேக வச்சு தண்ணி எடுத்துகிட்டு கலந்து உப்பு காரம் கரம் மசாலாலாம் போட்டிருக்கு. ஓகேவா?